அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி ஜூலை 28 யூஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வர்த்தக நேர முடிவில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 10 புள்ளிகள் சரிவடைந்து 9834 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 54 புள்ளிகள் சரிவடைந்து 5789 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில கம்பெனிஸுடைய முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஓவராலாக கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு நெகட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. இது தொடங்கும் போதுமே ஒரு நெகட்டிவில் தான் தொடங்கினது. என்ன ரீசன்னா, யூஎஸுடைய ஃபெடரல் ரிசர்வ் அவங்களுடைய பாலிசி டிசிஷன், ரேட் ஹைக் ரிலேட்டடான டிசிஷனை நாளைக்கு வெளியிடுவாங்க. அதில் மேக்சிமம் ஒரு 62% ரேட்டெல்லாம் மாற்றுறதுக்கான சான்சஸ் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் 38% 25 பேசிஸ் பாயிண்ட் அந்த ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே 16% இருந்த சான்சஸ் இப்போ 38% அதிகரித்ததுனால மார்க்கெட்டில் ஒரு சின்ன பேனிக் வந்து ஒரு நெகட்டிவ்லேயே முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த யூஎஸ் ஈரான் வார் ரிலேட்டடான ஒரு கன்க்ளூஷன் இன்னும் வராத காரணமும் இதோட சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு நெகட்டிவ்லேயே முடிவடைஞ்சிருக்கு. யூஏஇயை சேர்ந்த ஒரு மேஜர் அம்மோனியா மற்றும் யூரியா எக்ஸ்போர்ட்டரான ஃபெர்டிக்ளோப் அவங்களுடைய Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய Q2 எபிட்டா 111% இயர் ஆன் இயர் அதிகரித்து $371 மில்லியன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 12.5 மடங்கு அதிகரித்து இயர் ஆன் இயர் $145 மில்லியன் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026 ரிசல்ட்டில் $2 பில்லியன் அவங்களுடைய ரெவன்யூ இருந்திருக்கு. இது 59% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய எபிட்டா 63% இயர் ஆன் இயர் அதிகரித்து $713 மில்லியன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃபுக்கான நெட் ப்ராஃபிட் $289 மில்லியன் இருக்குது. இது 3.4 மடங்கு இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகரிச்ச காரணம் இந்த வார் சிச்சுவேஷனால் இங்கே யூஏஇ மூலமாக அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு நல்ல ப்ராஃபிட்டை அவங்க ஏர்ன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்எம்டிசி எனர்ஜி அவங்களுடைய Q2 ரிசல்ட் மற்றும் ஃபர்ஸ்ட் ஆஃபுக்கான ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அவளுடைய Q2 சேல்ஸு 4519.41 மில்லியன் கிராம்ஸாக இருக்குது. இது போன வருஷம் வந்து 4431.63 மில்லியன் கிராம்ஸாக இருந்திருக்கு. அவங்களுடைய நெட் இன்கம் 170.43 மில்லியன் கிராம்ஸாக இருக்குது. இது போன வருஷம் 365.78 மில்லியன் கிராம்ஸாக இருந்திருக்கு. அதாவது போன வருஷத்தோட அவங்களுடைய நெட் இன்கம் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் பெர் ஷேரு 0.0348 அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய முதல் அரையாண்டுக்கான நெட் சேல்ஸு 9483.24 மில்லியன் கிராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய நெட் இன்கம் 250 மில்லியன் கிராம்ஸாக இருக்குது. இதே நெட் இன்கம் போன வருஷத்தில் 582 மில்லியன் கிராம்ஸாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலே அவங்களுடைய நெட் இன்கம் குறைஞ்சிருக்கு. குளோபல் டேட்டா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. குளோபல் பேட்டரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 2030க்குள்ளே 6 மடங்கு அதிகரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது 2025 இருந்ததை விட 6 மடங்கு அதிகரிக்க போகிறது. இது 42% காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் CAGR ஸ்பீடில் வளர போகிறதா சொல்கிறாங்க. இது இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனில் அதிகமாக உலக அளவில் உபயோகிக்கிறது, இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை உபயோகிக்கிறது சைனா மற்றும் யூஎஸ் தான். இதில் இவங்க ரெண்டு கண்ட்ரிஸ் மட்டுமே 74.6% ஓவரால் வேர்ல்டு கெப்பாசிட்டியில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இப்போ சோலார் மற்றும் விண்ட் பவர் ப்ரொடக்ஷனில் அந்த பவர் வேரியேஷன், கிரிட் பவர் வேரியேஷனை அட்ரஸ் பண்ணுறதுக்காக இந்த பேட்டரிஸும் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஐ டிரைவன் டேட்டா சென்டர்ஸுக்குமே இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டம், முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. பிஹெச்எம் கேபிட்டல் சில கம்பெனிஸுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதை என்னென்னு பார்க்கலாம். ஆல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 65 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 8 கிராம்ஸ் 85 ஃபில்ஸ்.
ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 18 திரம்ஸ் 90 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 19 திரம்ஸ் 90 ஃபில்ஸ். இஎண்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 19 திரம்ஸ் 50 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 21 திரம்ஸ் 80 ஃபில்ஸ். ஏடிசிபிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 14 திரம்ஸ் 84 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 15 திரம்ஸ் 58 ஃபில்ஸ். அட்னாக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 திரம்ஸ் 1 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 4 திரம்ஸ் 20 ஃபில்ஸ். இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் அந்தந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஒரஸ்காம் கன்ஸ்ட்ரக்ஷன் 51 திரம்ஸ் 70 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 4.25% உயர்வு. ஃபீனிக்ஸ் குரூப் 48 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 3% உயர்வு. யுனைடெட் அரப் பேங்க் 1 திரம்ஸ் 42 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.25% உயர்வு. இஎம் ஸ்டீல் 1 திரம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 1.25% உயர்வு. புர்ஜில் ஹோல்டிங்ஸ் 1 திரம்ஸ் 24 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 1.5% உயர்வு. இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஃபார்ம் ஸ்போர்ட்ஸ் 7 திரம்ஸ் 33 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. கிரெயின் ஷேர்ஸ் ETF 152 திரம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. இன்வெஸ்ட் பேங்க் 2 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. அபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 3 திரம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 3% வீழ்ச்சி. அல்கலிஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 4 திரம்ஸ் 80 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. இன்னைக்கு துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். பிஹெச்எம் கேபிட்டல் 1 திரம்ஸ் 2 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2% உயர்வு. ஏர் அரேபியா 4 திரம்ஸ் 97 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 1.5% உயர்வு. டிஎஃப்எம் 1 திரம்ஸ் 44 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 1.5% உயர்வு. டக்காஃபுல் எமராட் 1 திரம்ஸ் 68 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 1.25% உயர்வு. துபாய் எலக்ட்ரிக்கல் அண்ட் வாட்டர் அத்தாரிட்டி 2 திரம்ஸ் 72 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 1% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். தலபாத் ஹோல்டிங்ஸ் 1 திரம்ஸ் 6 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. எக்டிடாப் ஹோல்டிங்ஸ் 40 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் ரீம் இன்வெஸ்ட்மெண்ட் 1 திரம்ஸ் 85 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் என்பிடி 29 திரம்ஸ் 62 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. நேஷனல் சிமெண்ட் கம்பெனி 4 திரம்ஸ் 20 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கெட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.